என்ன படம் பார்த்தீங்க? விடுதலை டூ நல்லா இருந்தது. சூரி சார் வந்து பார்ட் 1ல நல்லா பார்த்தோம். பார்ட் 2லேயும் வந்து நல்லா தான் காமிச்சிருக்காங்க. பட் இதில் கம்பேரிட்டிவ்லி அவரோட சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக இன்னும் சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ராவாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான ஒரு நல்ல ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 18 வயசு கீழே இருக்கவங்க இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டால் ஆப்வியஸாக ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்க பசங்க பார்க்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு சில நியூடிட்டி சீன்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டப்ஸ் மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 18+ கொடுத்தது நியாயமான ஒரு விஷயம் தான். படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஓவரால் படம் ஆப்வியஸா அந்த பார்ட் 1ல வந்து எங்க முடிக்கிறாங்களோ அங்க இருந்தே வந்து பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸுக்கு இன்னுமே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலையில திருப்பி வந்து ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்தேன் பார்ட் 1. ஸோ அதனால எனக்கு இன்னுமே வந்து கதை நல்லா கனெக்ட் ஆச்சு. மஞ்சு வாரியர் வந்து அசுரன் படத்துல எந்த அளவுக்கு போல்டா ரொம்ப ஒரு சூப்பரா பார்த்துருப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்துருக்கோம். என்ன இதுல வந்து அவங்களோட லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு, அந்த ஹேர் ஸ்டைல் வைஸ் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஆனா அந்த ஹேர் ஸ்டைலுக்குமே வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க, ஒரு கதை இருக்கும், நல்லா இருக்கும். சாங்ஸ் வந்து ராஜா சாரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு தேவையானலாம் வந்து ஆரம்பத்தில் வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஏன்னா ட்ரெண்ட் ஆகிற மூவி அப்படி இப்படின்னு. ஆனால் ராஜா சாரோட மியூசிக் படத்தை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கேற்ற மியூசிக், அந்த விண்டேஜை வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணதுனால படம் ஓகே சூப்பர். எல்லாருக்குமே வந்து கேரக்டரை வந்து பிரிச்சு ப்ராப்பராக அந்த வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி நிமிஷம் வரையும் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு 8.5 9 out of 10. கேமரா தெரியுதா? படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசணும்னா விடுதலை 1 பற்றி பேசி ஆகணும். அந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வெற்றிமாறன் அரசியல் பேச போறாரு, சரி என்னடா இருக்கணும், சும்மா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்ணுச்சு. ரொம்ப பொருத்தமாகவே இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா விடுதலை 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எகிரிச்சு. என்னடா அது, ஏன்னா விடுதலை 1 வந்து நல்லா போனதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபீல் பண்ணிச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா படத்தில் வந்து பயங்கரமாக நான் வந்து எல்லாமே வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் கம்யூனிசமான டைலாக்லாம் பேசுனதுல சில விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் புரியல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம வந்து காதல் படம், ஆக்ஷன் படம், த்ரில்லரு, சைஃபை, ஹாரரு இந்த மாதிரி படங்களாக பார்த்துருந்தவனுக்கு ஒரு புரட்சி படத்தை கொடுக்குறேன், உங்கள் மூளையை சொரிஞ்சு விடுறேன்டான்னு சொல்லிட்டு நம்மளை உண்மையிலே சொல்கிறேன் 2K கிட்ஸுக்கு அப்புறம் மண்டே சொரிஞ்சு விட்டுருக்காப்புல. ஒரு அருமையான அரசியல் பேசியிருக்காங்க. நீ போடுற சட்டையும் சரி, நீ போடுற செருப்பும் சரி, சாதாரணமாக வந்ததுலடா இந்த சுதந்திரம், பல பேருடைய ரத்தத்துக்கு பின்னாடி தானே இந்த நீ போடுற செருப்பே இருக்குடான்னு சொல்லும்போது செருப்பு அடித்த மாதிரி தான் இருக்குது நம்மளை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டைலாக் ஓரியன்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாராக பண்ணியிருக்காப்புல. அவரை நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்டா, முடியும்னு சொல்லிட்டு ஏன்டா ஆரம்பிக்கிறாத, ஏன்டா கெத்து இருக்கு, முடியாததை வந்து நீ ஆரம்பிச்சு அதை முடிச்சு காமிக்கணும், அதுதான் உண்மையான புரட்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி வாயிலேருந்து சில டைலாக்லாம் வரும்போது நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்குது. 2K கிட்ஸுக்கு பாதி பேர் புரியாதனாலதான் தேட்டரில் வந்து அந்த அளவுக்கு ஓப்பனிங் அவ்வளவா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு தடவை பார்த்தாங்கன்னா இந்த அரசியலும் அவங்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. ஏன்னா லவ், மரத்தை சுற்றி, லவ் டுடே அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம போட்டுச்சு. குட் நைட் அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக போச்சு. ஏன்னா அது லவ் படம், அதெல்லாம் நல்லா போச்சு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்த்த சில கிளாமரு, சில சாங்ஸு, சில ஆக்ஷன் சீக்வன்ஸு, சில காமெடி எல்லாமே இருக்கும். அதனால அவங்க ரசித்தாங்க. பிரேமல் மாதிரி படம். ஆனால் இந்த மாதிரி படங்களும் அவங்களாம் பார்க்கணும். நீ பாரு, பார்க்காம போ, என்னோட அரசியல் வேற, வித்தியாசமான அரசியலை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தைரியமாக கொடுத்துருக்காப்புல. அந்த தைரியத்துக்கு பாராட்டணும். வேல்ராஜ் சார் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளாண்டுருக்காப்புல. அப்போ கேப்டன் பிரபாரன் பார்த்து ரசித்தோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டை வந்து அருமையாக சிறுமலை காடை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காப்புல. சினிமாட்டோகிராஃபிலாம் வாழ்ந்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து வா சொல்லணும்னா அப்படின்னா சினிமாட்டோகிராஃபியை தான் சொல்லணும். ஏன்னா கதையும் வந்து நம்ம தெரிஞ்ச கதை தான், எல்லாமே தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பர்னு சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி, அந்த காட்டுக்குள்ளே அந்த ட்ராவல் பண்ணுற போலீஸு, அந்த ட்ராவல் பண்ணுற ஜீப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, பொருத்தமாக இருக்குது. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 172 minutes நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு கிட்டால வந்து பிடிக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 5 to 10 minutes கட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தேவையில்லாத ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சேத்தனை காப்பாற்றுற சீன் வந்து தேவையில்லாத சீன் தான். அது அந்த சீனை வச்சுட்டு கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருக்குது. ஏன் இவர் வந்து கீழே விழணும், ஏன் இது பண்ணணும், புஷ் பண்ண மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி சேத்தன் வந்து நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணது மாதிரியே ஒரு இது இருக்குது. அது தேவையில்லாத. அதனால ஒரு 5-10 நிமிஷம் கட் பண்ணி தானே நம்ம நல்லா இருக்கும். மியூசிக் வந்து 1 அளவுக்கு இல்லை. சாங்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரி, அதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. டயர்ட் ஆகிட்டாரான்னு தெரில. 2வது படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்.
படத்தோட மைனஸ் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக ரசித்து பார்க்கணும்னா எல்லா அம்சங்களும் பக்காவாக இருக்குது. ஆனால் கமர்ஷியலாக இந்த படம் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய மைனஸ் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர் இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து நான் திருப்திப்படுத்திருப்பேன், நல்ல படம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னா ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா தான் நம்மளுக்கு கலெக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அம்சங்கள்லாம் இதில் இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதில் வந்து வேற மாதிரி ஒரு மசாலா பூத்திருக்கிறதுனால அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவு தான். ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு திகட்டிடும். முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி வந்து அதோடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு போயிடும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சாப்பிடும் போது அது மாதிரி தான் இதோட நிறுத்திக்கிட்டா நம்மளுக்கு சலிப்பு இல்லாமல் நம்ம வெளியில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து பயங்கர ரிஸ்க்ல தான் தப்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். 10க்கு வந்து 8.2 கொடுக்கலாம். அதுக்குள்ள எல்லா தகுதியுமே இருக்குது. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ஏ சர்டிஃபிகேட் படம் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்டே போய் வாங்கிடுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரூல் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் படம் வந்து டிவிலையும் சரி எதுலையுமே போட மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட நான் சொல்ல போகிற கதைக்கு இந்த ஏ தேவைன்னு சொல்லிட்டு அது பண்ணதுனால எல்லாருமே தைரியமாக வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி